உலக வரைபடம் எரியும் காகிதத்தைப் போல சுருள்கிறது. எங்கு பார்த்தாலும் குண்டு சத்தங்கள். நாடுகள் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்ள துடிக்கும் இந்த நேரத்தில் நம் மனசாட்சியை தட்டி எழுப்பும் ஒரு கதை இது. ஒரு பெரிய அருங்காட்சியகத்தில் மனித குல வரலாறு ஒரு ஓவியமாக இருந்தது. கற்காலம் முதல் விண்வெளி காலம் வரை பல யுகங்களாக கோடிக்கணக்கான மக்களின் உழைப்பால் உருவான நாகரிகத்தின் ஓவியம் அது. அங்கே ஒரு சிறுவன் பக்கத்து நாட்டு சிறுவன் மீது கொண்ட கோபத்தில் அந்த ஒட்டுமொத்த ஓவியத்தையும் கருப்பு மையால் அழிக்க துணிந்தான். ஆக்கம் என்பது பல யுகங்கள், அழிவு என்பது ஒரு நொடி. அருகில் இருந்த முதியவர் அவன் கையை பற்றி கொண்டு மென்மையாகச் சொன்னார், மகனே, இந்த ஓவியத்தின் ஒரு கோட்டை வரையவே இயற்கை சில 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. நாம் அனுபவிக்கும் இந்த நாகரிகம் அன்பாலும் தியாகத்தாலும் கட்டப்பட்டது. உன் கோபம் ஒரு நொடியில் அனைத்தையும் சாம்பலாக்கிவிடும் என்றார். அந்த சிறுவன் கையில் இருந்த மைக்குப்பியை மெதுவாக கீழே வைத்தான். தூரத்தில் குண்டு சத்தங்களுக்கு பதில் ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டால் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவன் யோசித்தான். அழிவு இருள், ஆக்கம் ஒளி. ஒளியை தேர்ந்தெடுப்போம். யுகங்கள் வளர்த்த ஆக்கத்தை ஒரு நொடி போரில் தொலைக்காதே. துப்பாக்கி குழல்கள் மலர் சூடட்டும், புவி அமைதியில் திளைக்கட்டும்.